கோயம்பேடு ஆலந்தூர் இடையே உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் இன்று முதல் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதற்கு மெட்ரோ பயணிகளிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. சென்னை கோயம்பேடு ஆலந்தூர் இடையே கடந்த ஜூன் 29ஆம் தேதி மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. தினமும் 10,000 பேர் வரை பயணிக்கும் இந்த மெட்ரோ ரயிலில் அனைத்து வசதிகள் இருந்தாலும் பாதுகாப்பு என்பது ஒரு குறைபாடாக இருந்து வந்தது. இதையடுத்து கடந்த 3ஆம் தேதி மெட்ரோ ரயில் தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டார். அவர் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் கோயம்பேடு ஆலந்தூர் இடையே உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் இன்று முதல் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவ்வளோ நாள் போலீஸ் பாதுகாப்பு இல்லாததுனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே இருந்தது. ஆனால் இன்னிலிருந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டதுனால இதுக்கப்புறம் எதுவும் தெஃப்ட் எதுவும் நடக்காது. ஸோ மக்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதிகாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுவதால் பயணிகள் மற்றும் அவர்களின் உடைமைகளின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்தது. குறிப்பாக பெண் பயணிகளின் பாதுகாப்பு குறித்த அச்சம் நிலவியது. தற்போது பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் நியமிக்கப்பட்டுள்ளதை பெண் பயணிகள் வரவேற்றுள்ளனர். இனிமேல் தாங்கள் அச்சமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கின்றனர். ரொம்ப சேஃப்டி ஆக்சுவலாக அது இன்னும் கொஞ்சம் மேலே இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு ஸ்டேஷனில் இருந்து குரல் கொடுத்தா கூட போலீஸ் இருக்காங்க, கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு. அதான் உயிருக்கும் பாதுகாப்பு, பொருளுக்கும் பாதுகாப்பு. தற்போது முதற்கட்டமாக இந்த பாதுகாப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து பாதுகாப்பு பணி மேம்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மெட்ரோ ரயில் நிலையங்களில் தனியாக காவல் நிலையங்களும் அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மதியழகன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.